ஐங்க இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. வெயிட் லாஸ்க்கு மட்டும் கொள்ளு நல்லதில்லைங்க. சளி இருமல் இருந்தால் கூட இந்த கொள்ளு பச்சை கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டா உடனே பறந்து போயிருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 1/2 டம்ளர் கொள்ளு எடுத்துக்கோங்க. அது நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. கழுவி தண்ணி வடி வச்சுருங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி வடிஞ்சோடனே அந்த கொல்லை போட்டுருங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். கொஞ்சம் மல்லி, ஜீரகம், மிளகு, வரமிளகா போட்டுருங்க. கொஞ்சம் கருகாப்பிலம் போட்டு நல்லா வறுத்துருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறின கொள்ளு, இந்த மல்லி, ஜீரகம் வறுத்தது எல்லாம் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நல்லா 2-3 தக்காளி போட்டுருங்க. கொஞ்சம் லெமன் சைஸ் புளி ஊற வச்சதையும் போட்டுருங்க. கொஞ்சம் பூண்டும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருங்க. கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், கருகாப்பில், ஒரு 1/2 தக்காளி போட்டுருங்க. நல்லா வதங்கினோடனே அரைச்ச கொள்ளை ஊற்றிடுங்க. நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா திக்காக வரும். மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், கல்லுப்பு போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குங்க. கெட்டியாக இருக்கும். கெட்டியாக தான் இருக்கும். இது நல்லா டம்ளர் ஊற்றி சூப் மாதிரி குடிக்கலாம். சாப்பாட்டில் விட்டு பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். சளியில்